தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்தித்து தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை கோரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் அதே வேளையில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களது பரப்புரை எப்படி உள்ளது என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக தமிழகம் முழுவதும் நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி இரு முன்னாள் அமைச்சர்கள் களம் காணும் ஆலந்தூர். ராணுவ பயிற்சி மையம், மீனம்பாக்கம் விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை தன்னகத்தை கொண்டது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை முதலில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலந்தூர் தமிழக சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 28வது இடத்தில் இருக்கிறது. தாம்பரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் உள்ள சில பகுதிகளை உள்ளடக்கியது ஆலந்தூர் தொகுதி. சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கும் கத்திப்பாரா மேம்பாலம், மீனம்பாக்கம் விமான நிலையம், ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம், இந்திய ராணுவத்தின் மிகவும் பழமை வாய்ந்த பயிற்சி மையம், பிரசித்தி பெற்ற நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போன்றவை இத்தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாக இருக்கின்றன. வருவாய் மாவட்டம் என்ற வகையில் இந்த தொகுதி காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்டது என்றாலும் உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி நிர்வாக எல்லைக்குள் அமைந்துள்ளது. நடுத்தர மற்றும் மேல்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாகும் இது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் 1967 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் இந்த தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இத்தொகுதி பரங்கிமலை என்ற பெயர் கொண்டிருந்தது. கடந்த 2011 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியதால் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வெங்கட்ராமன் வெற்றி பெற்றார். ஆலந்தூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,42,623. இவர்களில் ஆண்கள் 1,71,127 பேர், பெண்கள் 1,71,475 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 21 பேர். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன், திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், தேமுதிக சார்பில் சந்திரன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டாக்டர் சத்யநாராயணன், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர். சீனிவாசன் ஐயங்கார், நாம் தமிழர் கட்சி சார்பில் இரா. தனஞ்செழியன் ஆகியோர் களத்தில் உள்ளனர். அறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு மின்சாரத்துறை பொறியாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் ஈடுபட தொடங்கியவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். அவரை பற்றி பார்க்கலாம். பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன் சுமார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகித்து வருபவர். 1956 ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவராக அண்ணாவை சந்தித்த போது ஏற்பட்ட ஈர்ப்பே அரசியல் ஈடுபாட்டிற்கு காரணமானதாகவும் அவரது அனுமதி பெற்றே அரசு வேலையை துறந்து அரசியலில் ஈடுபட்டதாகவும் கூறுகிறார் இவர். 1967 தொடங்கி 8 சட்டமன்ற தேர்தல்களில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டதாகவும் கூறுகிறார். 8 முறை ஒரே தொகுதியில பன்ருட்டி தொகுதியில் நின்று 1971 76 வரையிலும் திமுக அமைச்சரவையிலிருந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து போக்குவரத்து துறையை சீரமைத்து கம்பெனிகள்லாம் அமைச்சு லாபம் சம்பாரிச்சோம். அதுவரையில போக்குவரத்து துறையில நஷ்டம், மிகப்பெரிய லாபமே போக்குவரத்து துறையில வந்தது. திமுக இரண்டாக பிரிந்த பின்னர் அதிமுகவில் இணைந்ததாகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக அவரது இறுதி காலம் வரை இருந்தது தனது அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் என்கிறார். 77 ஜனவரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கத்தில் சேர்ந்தேன். நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செய்தோம், வெற்றி பெற்றோம். அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரான 1977 87 வரையிலும் அவர் கூடவே வச்சுக்கிட்டாரு, மந்திரியாவே வச்சிருந்தாரு, எல்லா பொறுப்புகளும் கொடுத்தார். குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் எல்லாத்திலையும் நான் கூட தான் இருந்தேன். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அரசியலை விட்டு விலகியிருந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேண்டுகோளை ஏற்று 1991 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும்
பின்னர் 2005ஆம் ஆண்டு தேமுதிகவில் இணைந்து அக்கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டதாகவும் இயக்கத்தின் அரசியல் பாதை மாற்றத்தினால் அதிலிருந்து விலகியதோடு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் கூறுகிறார். 2005 தேமுதிகவில் சேர்ந்தேன். தேமுதிகவில் சேர்ந்து அந்த கட்சியினுடைய ஓரளவுக்கு உதவி பண்ணி 2011 கூட்டணி போட்டு எதிர்கட்சி தலைவர் வரையிலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அப்புறம் சட்டமன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரையில எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் வேற லைன் எடுத்துட்டார். புரட்சி தலைவர் எழுத்தாதான் நமக்கு இனிமே முதலமைச்சர் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டாரு. நான் அதை நான் ஏத்துக்கல. தற்போது ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக தலைமையின் விருப்பப்படி போட்டியிடுவதாகவும் தெரிவிக்கிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன். ஆலந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மாணவ பருவத்தில் இருந்தே கட்சியில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கிறார். எங்கள் குடும்பமே திமுக குடும்பம் தான். எங்க அப்பா மோகலிங்கம் ஆரம்ப கால அண்ணா காலத்தில் தலைவர் காலத்தில் தலைவர்களோட நெருங்கி இந்த பகுதியில் இயக்கத்தை வளர்த்தவர். தொடர்ந்து 25 ஆண்டு காலம் குன்றத்தூர் பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலராக இருந்து பணியாற்றினார். 86ஆம் ஆண்டு ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பகுதியில் சிறப்பாக பணியாற்றினார். தொடர்ந்து அவரோடவே இருந்து நாங்கள் குடும்பமாக நாங்கள் இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் 80ஆம் ஆண்டு குன்றத்தூர் பேரூர் கழக இளைஞரணி செயலராக பொறுப்பேற்றேன். அதுக்கு பிறகு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக, காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதான் நினைவு தெரிந்த நாளில் திமுக தான் நாங்கள் சின்ன போதிலே கொடியெல்லாம் பிடிச்சி தேர்தலில் ஓட்டு கேட்கறது, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது. தொடர்ந்து நினைவு தெரிந்த காலம் எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமாக இருப்பார். அது கூடவே நாங்கள் தொடர்ந்து சின்ன போதிலேருந்தே நாங்கள் ஈடுபாடோடு இருக்கிறோம். தலைவர் மீது பற்று, தலைவருக்கு பின்னால் எங்களுடைய கழக பொருளாளர் தளபதி மீது அளவு கடந்த பற்று, குடும்ப பாச உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம் கட்சியில். ஆலந்தூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய போது சிறப்பான மக்கள் பணியை ஆற்றியிருப்பதால் எளிதில் வெற்றி பெறுவேன் என்கிறார் அதிமுக சார்பில் போட்டியிடும் பன்ருட்டி ராமச்சந்திரன். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்க. தற்பொழுது அதிமுக சார்பில் இந்த தொகுதியில் மறுபடியும் போட்டியிட்டுறீங்க. அப்பொழுது வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எது காரணமாக இருந்துச்சு? தற்பொழுது உங்களுடைய வெற்றிக்கு எது காரணமாக இருக்கும்? 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்திருந்தது. அந்த கூட்டணி அன்றைய தினம் ஆட்சியில் இருந்த திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அலை தமிழ்நாடு முழுதும் இருந்தது. ஆலந்தூரும் அது விதிவிலக்கல்ல. ஆகவே 2011 தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியிலே நான் நிற்கிற பொழுது 2 காரணிகள் முக்கியமாக இருந்தன. ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இருந்தவன் அப்படிங்கிறது. 2வது இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொகுதியும் இது. ஆகையினால மிகப்பெரிய வெற்றியை அந்த நேரத்தில் எனக்கு ஒரு 15 நாளில் தேடி தந்தார்கள். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 2011 நான் அதிமுகவுக்கு சுவீகார பிள்ளை தான், இப்போ சொந்த பிள்ளை. அப்போவே என்னை அதிமுகவில் ஜெயிக்க வைத்தார்கள். இப்போ நான் சொந்த பிள்ளையாகவே ஆயிட்டதுனால நிச்சயம் எல்லாரும் தீவிரமாக வேலை செய்து வெற்றி பெற வைப்பார்கள் என்று கருதுகிறேன். நான் போகிற இடங்களில் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பலனளித்திருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆதரவு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையினாலே ஒரு பெருமளவில் வித்தியாசத்திலே வெற்றியை தேடி தருவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் வெற்றி தன்வசமாகும் என்பது அக்கட்சியின் சார்பில் களம் காணும் தாமு அன்பரசனின் நம்பிக்கை. உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு சாதகமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? இன்னைக்கு இந்த ஆலந்தூர் தொகுதி 2011ஆம் ஆண்டு ஆலந்தூர் தொகுதி 2ஆக பிரிக்கிற போது அதில் குன்றத்தூர் ஒன்றியத்தில் எங்களுடைய சொந்த ஒன்றியத்திலிருந்து ஒரு 12 கிராமங்கள் ஆலந்தூர் பகுதியில் சேர்ந்திருக்கிறது. அது பெரிய பலம். 2006ஆம் ஆண்டு பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு பணிகளை அந்த பகுதிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் குறிப்பாக
தாம்பரம் தாலுகாவை பிரித்து ஆலந்தூர் தாலுகா என்று தனியாக அலுவலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 4.25 கோடி ரூபாய் மதிப்பிலே ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். செங்கற்பட்டில் இருந்த ஆர்டிஓ அலுவலகத்தை தாம்பரத்துக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்காக கலைஞர் ஆட்சியில் அந்த பணியை செய்திருக்கிறோம். அது இல்லாமல் ஆரம்பாக்கம் ஏரியை தூர்வாரி தண்ணீர் ஆதாரத்தை அந்த பகுதியில் பெருக்கி இருக்கிறோம். துணை மின் நிலையங்கள் அமைத்து தந்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாங்கள் போகிற போது இந்த 5 ஆண்டுகளில் அதிமுகவில் எந்த பணியும் நடைபெற எதையும் செய்யவில்லை. நாங்கள் போகும்போதெல்லாம் நீங்கள் செய்த வேலையோடு நிற்கிது, வேறு எந்த வேலையும் இந்த ஆட்சியில் நடைபெறலன்ட்டு ஜனங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த எங்களுடைய ஒன்றியத்திலிருந்து சேர்ந்திருக்கிற பகுதியில் எங்களுடைய ஊருக்காரர் நம்ம ஆள் நிற்கிறார்ன்ற ஒரு உணர்வு வந்துருக்குது. உங்களுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? சிறப்பாக இருந்தால் தலைவருடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் செய்திருக்கிற சாதனை, அவங்க எதுவுமே செய்யாதது, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால இந்த தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நம்புகிறோம். எவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க? எவ்வளவு சதவீத வாக்குகள் பெறுவீங்க சார்? நான் வெற்றி பெறுறோம். நம்ம கலைஞர் ஆட்சி நிச்சயமா வரும். கலைஞர் ஆட்சி வரணுன்ற மாதிரி ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க. மக்களின் நம்பிக்கையை பெறும் விதத்தில் பலமான கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதால் தேமுதிக வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறுகிறார் அக்கட்சியின் சார்பில் ஆலந்தூரில் களம் காணும் சந்திரன். இந்த வெற்றிக்காக என்ன மாதிரியான வியூகம் அமைச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலமாக இருவருமே மாறி மாறி தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்றுதான் புதிதாக அவர்கள் வரவில்லை, இயக்கத்தை ஆரம்பித்து புதிதாக வரவில்லை. ஆனால் நாங்கள் இன்று ஒரு மக்கள் நல கூட்டணி என்ற முறையிலே 6 தலைவர்களும் ஒன்றாக பேசி ஒன்றாக ஒற்றுமையாக எங்கள் தோழர்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அனைவருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த ஒரு இதற்கும் ஆட்படாமல் மக்களை சந்திக்க தினந்தோறும் காலையில் 6 மணி எந்திரிச்சு கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரைக்கும் அயராது பாடுபடுகிறார்கள். இன்று அந்த வெள்ளையனை எதிர்த்து ஒரு சுதந்திர போராட்டம் நடைபெற்றதோ அதே போல இன்றைய தினம் 2 கழகங்களுக்கும் மாற்றாக மக்கள் நல கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலே தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய தேர்தல் வியூகம். உங்களுக்கு கடும் போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நீங்க யார் நினைக்கிறீங்க? அந்த போட்டியை நீங்க எப்படி சமாளிக்க திட்டமிட்டிருக்கீங்க? எங்களுக்கு தெய்வமும் மக்களையும் தான் நாங்கள் நம்பி இறங்கி இந்த நேரத்தில் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி உறுதி. நாங்கள் தான் வெற்றி வேட்பாளர் என்ற முறையில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் யாரையுமே போட்டியாக நினைக்கல, நாங்கள் தான் முதலிடத்தில் வருவோம் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதால் ஆலந்தூர் தொகுதியில் தான் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் அக்கட்சியின் வேட்பாளர் டாக்டர் சத்யநாராயணன். ஆலந்தூர் தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் இந்த திமுக அதிமுக 2 பேரும் வெறுத்து ஒரு புதிய ஒரு ஏற்பாட்டை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அந்த புதிய ஒரு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் ஆரம்பம் ஆலந்தூரில் தான் இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். நீங்க பரப்புரையின் பொழுது மக்களிடம் எதை முன்வைத்து ஓட்டு சேகரிக்கிறீங்க? இந்த தொகுதியில் நான் ஒரு மண்ணின் மைந்தன். நான் இங்கே 20-30 வருஷமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த மக்களுடைய நிறை குறைகள் எனக்கு நன்றாக தெரியும். இவர்களுடன் நான் 30 வருடமாக இருப்பதனால் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. தனித்து போட்டியிடுவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக கூறும் அந்த கட்சியின் வேட்பாளர் ஆர் ஸ்ரீனிவாசன் தான் வெற்றி பெறுவது உறுதி என்கிறார். ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அதாவது தனிச்சு நிக்கிறோம் அப்படின்றதுதான் எங்களோட பலமே. இதுவரை நாங்க தனியா நிக்கல. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நின்று இருந்தா அப்பயே ஆட்சியை பிடிச்சிருப்போம். இன்னைக்கு மக்கள்கிட்ட பேராதரவு இருக்கு. இன்னைக்கு நம்ம போற இடத்துல எல்லாமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு தெளிவா தீர்க்கமா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளோட சேர்த்து சொல்றாரு அப்படின்றது ரொம்ப வரவேற்பப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம். இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க? எவ்வளவு சதவீத ஓட்டுகள் பெறுவீங்க? குறைந்தபட்சம் 50% மேல நாங்கள் ஓட்டு வாங்குவோம். இந்த தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க? குறைந்தபட்சம் 50,000 சொல்லலாம். மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரா தனஞ்செழியன். ஆலந்தூர் தொகுதியில பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சி ஆண்டதை மக்கள் அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க. கடைசியா மழையில இந்த வெள்ளத்துக்கு யாருமே ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இறங்கி தரையில வேலை செய்யலன்றது
மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நாங்க வந்து ஒரு எளிய மக்களின் பிள்ளை, ஒரு 10 பேர் 8 பேர் தான் தெருவா நடந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நிறைய ஏரியாலாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லாம் உள்ளவே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கடும் எதிர்ப்பு உள்ள ஏரியாவிலாம் நாங்க உள்ள போயிட்டு வந்திருக்கோம்னா அதை நாங்க தான் அவ்வளவும் பேசி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுல கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து டீ காபி வரைக்கும் குடிச்சிட்டு எங்களை உள்ளவே வரவேணாம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எங்களை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நாங்க எளிமையா தான் மக்கள் அணுகிறோம். நாங்க ஒரு 50 பேர் 100 பேர் படையெல்லாம் போயிட்டு எல்லாம் இப்ப அவங்களாம் அந்த மாதிரி பண்ற அரசியல பண்ணல. அது ஒரு மாற்ற எதிர்பார்க்கறாங்க. மக்கள் வந்து அடிப்படை தேவை வந்து சாலை வசதிகள். கண்டிப்பா இந்த மழைக்கு அப்புறம் சென்னையினுடைய ஒட்டுமொத்த சாலையும் ரொம்ப பழுதாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் சரியான சாலைகளை பராமரிக்கல, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நல்ல குடி தண்ணீர் கிடைக்கல. அதை வந்து நான் கண்டிப்பா வெற்றி பெற்று வந்தேன்னு என்னுடைய முதல் கனவு தரமான சாலை, தரமான குடிநீர் ஆலந்தூர் தொகுதி மக்கள் கண்டிப்பா வழங்க. தடையற்ற மின்சாரம், அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் விதத்தில் பேருந்து வசதிகள் போன்றவை ஆலந்தூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றன. 8:30 மணி ஆயிடுச்சுன்னா பஸ் எல்லாமே போயிடுதுங்க சார். 9 மணிக்கு ஒரு அட்லீஸ்ட் பிராட்வே போற மாதிரி ஒரு பஸ் விட்டா எங்களுக்கு ஆபீஸ் போறவங்களாம் நல்லா இருக்கும். தண்ணி சரியில்லை, வரமாட்டேங்குது. 4 நாளைக்கு ஒரு தான் பாலார் தண்ணியெல்லாம் வருது. குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கரண்ட் இருக்க மாட்டேங்குது அடிக்கடிக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து மின்சாரம் வந்து நைட்ல கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணாத இருக்கணும். நாங்கள் வந்து கடை வியாபாரம் பண்றோம். வியாபாரம் பண்ணிட்டு வீட்டில் போனால் படுக்கலான்ட்டு போனால் வந்து மின்சாரம் இல்லைன்னா எப்படி? பெரும்பாலும் 95% இந்த விதவைங்களுக்கு முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மணிக்கு அந்த ரூபா வந்து எல்லாருக்கும் கரெக்டாகவும் போய் சேரல. இப்போ திருப்பி இறங்கிட்டவங்களுக்கு திருப்பி இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆகி சில பேருக்கு வராமல் இருக்குது. அப்படியே மக்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து என்ன அப்படின்னா, வந்து இங்கே வந்து ஓல்டேஜ் ரொம்ப கம்மி சார். இதை வந்து என்ன அப்படின்னா இபி பக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருந்து கூட வந்து அதை வந்து சரி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு 3 மாதமாக நினச்ச நேரத்தில் கரண்ட் போகுது, எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஓல்டேஜ் அதை வந்து முதல்ல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதிக பேர் படிக்கிறாங்க.